الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين، أما بعد. فقال الله تعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر. وقال أيضا رب العزة تبارك وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم: من كان سهلا هينا لينا حرمه الله على النار. وفي رواية قال حبيبنا محمد صلى الله عليه وسلم: من كان هينا لينا قريبا حرمه الله على النار، أو كما قال عليه الصلاة والسلام. ஜுமாவின் கடமையை நிறைவேற்ற அல்லாஹ்வின் இல்லம் வந்து இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், இவ்வுலகில் நம்மை படைத்தவன், நம்மை பராமரிக்கிறவன், இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் நம் சகல தேவைகளையும் நிறைவேற்றி தருகிற இரக்கமுள்ள அந்த அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கையில் நம்மிலிருந்து எதை எதிர்பார்க்கிறானோ அப்பேற்பட்ட அல்லாஹ்வின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றிய நல்லவர்களாக, அந்த அல்லாஹ்வுடைய அன்பிற்கும் அருளுக்கும் சொந்தமுள்ளவர்களாக நாம் அனைவரும் ஆக முயற்சி செய்ய வேண்டும் எனவும், அந்த வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எவைகளை செய்ய வேண்டாம் என அன்போடு தடுத்திருக்கிறானோ அப்பேற்பட்ட அனைத்து செயல்பாடுகளிலிருந்தும் நம்மை நாம் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தூரமாக்கிக் கொள்ள வேண்டும் எனவும் என்னையும் உங்களையும் நான் வசியத் செய்து கொள்கிறேன். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ற ஒருவனை நம்பி இந்த உலகத்தில் வாழுகிற நாம் அவனுடைய கடமைகளையும் அவன் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பவைகளிலும் தான் நாளை மறுமையில் சுவர்க்கம் இருக்குகிறது என்று நம்பி இருக்கிற நாம், அப்பேற்பட்ட நம்பிக்கை உள்ள நம்மை பார்த்து அவன் அருள்மறையில் குர்ஆன் ஷரீஃபில் பல இடங்களிலும் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசம் கொண்டவர்களே, முஃமின்களே என்று நம்மை அல்லாஹ் அழைத்துக் கொண்டே இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்பேற்பட்ட ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணம் அடைகிற பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்ல நாய் நசீபாக்கி தந்தருள்வானாக. கனிமானவர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் உயர்வானது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை தந்து அதை பின்பற்றுகிற நமக்கு முஸ்லிம் என்ற பெயரையும் அவன் அமைத்து தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு அல்லாஹ் தந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், அதை பின்பற்றுகிற நமக்கு அல்லாஹ் முஸ்லிம் என்ற பெயர் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், ஹுவ, அவன் தான் சம்மாக்கும், உங்களுக்கு பெயர் வைத்தான். எப்படி? முஸ்லிமீன், முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்திருக்கிறான். எதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை தந்து அதை பின்பற்றுகிற மக்களுக்கு முஸ்லிம் என்ற பெயரை தந்திருக்கிறான்? கனிமன சகோதரர்களே, உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறாங்க, இந்த இஸ்லாம் என்ற வார்த்தையும் முஸ்லிம் என்ற வார்த்தையும் சலாம் என்ற ஒரு அரபி அடிப்படையான வார்த்தையிலிருந்து உருவானது. சலாம் என்ற ஒரு அடிப்படையான அரபி வார்த்தையிலிருந்து உருவானதுதான் இந்த இஸ்லாம் என்பது முஸ்லிம் என்ற வார்த்தை. சலாம் என்ற வார்த்தையினுடைய பிரயோசனம் அது எங்கிருந்து உருவானது, அது யாருக்குரியது என்று பார்க்குகிற பொழுது, சலாம் என்பது இஸ்மும் மின் அஸ்மா இல்லா, அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள் ஒன்று சலாம் என்ற வார்த்தை. நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் அஃஷு சலாம், ஒருவரை கண்டால் ஒருவர் சலாம் சொல்வதை, ஒருவருக்கு ஒருவர் இன்னொருவர் சமாதானமான நீதமான அழகிய முறையில் சலாமத்தான எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கி கொள்வதை நீங்கள் உலகத்தில் பரத்துங்கள். சலாம் சொல்வது மட்டுமல்ல, அப்சு சலாம்னு சொன்னா சலாம் சொல்லுகிறது மட்டுமல்ல, அதுவும் உள்ளடங்குகிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத, எந்த சிக்கல்களையும் உருவாக்காத ஒரு சாதாரண நிலைமையை ஒவ்வொரு முஸ்லிமும் அடுத்த முஸ்லிமுக்கு உருவாக்கி கொடுப்பது கடமை. நாங்க மறந்துடக்கூடாது சகோதரர். அதனால நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சலாம் என்ற நிலைமையை உலகத்தில் பரத்துங்கள், பரப்புங்கள். காரணம் என்ன தெரியுமா? ஃபஇன்ன ஸலாம இஸ்மும் மின் அஸ்மா இல்லா, சலாம் என்பது அது அல்லாஹ்வுடைய பெயருக்குரியது. நாங்க அடிக்கடி சலாம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறோமே, சமாதானம், சமத்துவம், சமமான வாழ்வு, சகோதரத்துவம், இதெல்லாம் சலாம் என்ற வார்த்தையில் இருக்கிற அர்த்தங்கள் சகோதரர்.
அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் சலாம் என்ற அந்த வார்த்தைக்குள் என்னென்ன அர்த்தங்கள் எல்லாம் பொதிந்திருக்கிறதோ, எந்த அளவுக்கு மிக விசாலமான அர்த்தத்துக்குரியதோ அந்த அர்த்தங்களுக்குரியவர்களாக இஸ்லாமிய கடமைகளை பின்பற்றுகிறவர்கள் வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் என்று சொல்கிறவர்கள் தனக்கும் தன்னை சார்ந்த எவருக்கும் பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கக்கூடாது. அதாவது சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், எந்த முஸ்லிம் சிறந்தவன் யார ரசூலல்லாஹ், ஐயுல் முஸ்லிம் அஃதல் யா ரசூலல்லாஹ், சிறப்பானவன் என்று இவன் ஒரு இஸ்லாமியன் சிறந்த மனிதன் என்று சொல்வதாக இருந்தால் அதற்கான அடையாளங்கள் என்ன யா ரசூலல்லாஹ்? இனிமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துல் லில்லாஹ் அல்லது ஹுகூகுல்லாஹ், அல்லாஹ்வுக்காகவே நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை செய்தால்தான் அவன் சிறப்புக்குரியவன் என்று சொல்ல வரங்க. அதிகமாக தொழுதவர், அதிகமாக நோன்பு நோற்றவர், தன்னுடைய ஜக்காத் ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றியவர், இதை சொல்ல வரல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறந்த முஸ்லிமுக்கான அடையாளம் சொன்னாங்க, மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, யாருடைய நாவினால் யாருடைய கைகளினால் அடுத்த முஸ்லிம்கள் ஈடேற்றம் அடைந்திருக்கிறார்களோ, சுருக்கம் என்னையால் அடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் யாரையும் ஏசுறதில்லை, நான் யாரையும் கேவலப்படுத்தி பேசுறதில்லை, நான் யாரையும் மனம் நோகுகிற அமைப்புல நடந்து கொள்கிறதில்லை, நான் யாரையும் தரம் தாழ்த்தி பேசுகிறதில்லை, நான் யாரையும் மட்டம் தட்டி பேசுகிறதில்லை என்றிருந்தால், என்னுடைய நாவினால் யாருக்கும் எந்த துன்புறுத்தல்களும் இல்லை என்றிருந்தால், என்னுடைய நாவினால் யாரும் வாழ்க்கையில் மோசம் போனவர்கள் என்று இல்லை என்றிருந்தால், என்னுடைய கையினால் யாரையும் அதட்டியதில்லை, என்னுடைய கையினால் யாரையும் நான் பயமுறுத்தாட்டியதில்லை, என்னுடைய கைகளினால் யாரையும் நான் அடித்தது இல்லை. கனிமான சகோதரர்களே, இந்த நிலைமையில் ஒரு முஸ்லிமன் உலகத்தில் வாழ்வானாக இருந்தால் அவன் தான் சிறந்த முஸ்லிம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனிமான சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது அந்யோன்யமாக அடுத்தவர்களோடு இலகுவான அமைப்புல அடுத்தவர்களை அரவணைக்க சொன்ன மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது அடுத்தவர்களோடு சாஃப்டாக நடந்து சொன்ன மார்க்கம். அழகிய விசாலமான குணப்பண்புகளோடு வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன மார்க்கம். தெரியுமான சகோதரர்களே, இன்னைக்கு நானும் நீங்களும் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறோம். என்ன துஆ? விசேஷமான ஒரு துஆ. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் அதிகம் கேட்ட துஆ. அனஸ் பின் மாலிக் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காதிமாக நபியவர்களுக்கு பணிவிடை செய்கிற ஒரு சஹாபியாக, சின்ன வயசு சஹாபி அனஸ் பின் மாலிக் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவுல அதிகமாக நபி அவங்க கேட்டாங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யாழ்லா, இந்த உலகத்துல நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தாயா அல்லாஹ். வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, நாளை மறுமையிலும் சந்தோஷமான நிம்மதியான அழகான வாழ்க்கையை தாயா அல்லாஹ். மூணாவது பகுதி, வகினா அஸாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அதிகமான துஆக்கள் ஒரு துஆ சகோதரர்களே. இந்த துஆவுடைய முக்கியத்துவம், இந்த துஆவுடைய சிறப்பு இருக்கிறது என்பதனாலதான் ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை தவாஃப் செய்கிற பொழுது, காபாவை வலம் வருகிற பொழுது, நாலாவது கோணர் ருக்னுல் யமானி, அதற்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த துஆவை ஓதி இருக்கிறாங்க. காபாவை தவாஃப் செய்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓதுனாங்க என்று சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸுடைய கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு துஆன்னு சொன்னா இது மட்டும் தான் சகோதரர்களே, இது மட்டும் தான். ஆனா வேற எந்த துஆவையும் ஓதிக்கொள்ளலாம். இந்த துஆவுக்குரிய முக்கியத்துவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை தவாஃப் செய்கிற பொழுது செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒன்று சொல்வதாக இருந்தால், இந்த துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல ஹஜ்ஜுடைய பாடங்களை சொல்லிக் கொண்டு வருகிற பொழுதுதான் கடைசியாக சொல்கிறார். ஹஜ்ஜுடைய பாடங்களை அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது இதை கடைசியாக சூரா பக்கராவினுடைய 156, 57, 55, 59 என்ற தொடர் வசனங்களை பாருங்க. அல்லாஹ் இந்த வார்த்தையும் ஹஜ்ஜுடைய பாடத்தில் சேர்த்திருக்கிறார். கனிமான சகோதரர், ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள், சென்றிருக்கிறவர்களுக்கும் இதை ஞாபகப்படுத்துங்கள். காபாவை தவாஃப் செய்கிற பொழுது இந்த துஆவுடைய முக்கியத்துவத்தை மறந்துவிட வேண்டாம். இந்த துஆவை ஓத சொல்லுங்க. கனிமான சகோதரன், என்ன சொல்ல வருகிறேன்? அதுல மூணாவது பகுதி, 3 பங்கு அந்த துஆக்கள், 3 பகுதிகள். 3ஆம் பகுதி, வகினா அஸாபன்னார், நரக நெருப்பு விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். இது நானும் நீங்களும் அவசியம் கேட்டாகிறோம் சகோதரனே. ரஹ்மானுடைய அடியார்கள், வஇபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹ் வர்ணிக்கிறான். வஇபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள், இரக்கமுள்ள அல்லாஹ்வுடைய அடியார்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்கள் என்ற பாடத்தை சொல்கிற பொழுதும் அல்லாஹ் சொல்கிறான், அந்த மக்கள் துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ் நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், எங்க நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ்னு அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் துஆ கேட்பாங்க. இனிமான சகோதரர்களே, இந்த நரக நெருப்புடைய பாதுகாப்பு
நரகத்தை விட்டும் உள்ள ஒரு பாதுகாப்புக்குரிய உத்தரவாதம் இருக்குகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கான ஹய்யினன் லய்யினன் சஹ்லன் வஃபி ரிவாயத்தின் மன் கான சஹ்லன் வஹய்யினன் வலய்யினன் வஃபி ரிவாயத்தின் மன் கான ஹய்யினன் லய்யினன் கரீபன் ஹர்ரமஹுல்லாஹு அலன் நார் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். சொன்னாங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்களோடு யாரு இலகுத்தன்மையோட, இரக்கத்தன்மையோட, அரவணைக்குகிற தன்மையோட, அழகிய வார்த்தைகள் பேசுகிறவர்களாக யாரு பழக்கம் உள்ளவர்களாக ஆகிக் கொள்கிறார்களோ, இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது மன்கான சகலன் லேசான தன்மைக்குரியவர்களாக, யாரையும் கரடுமுரடான வார்த்தைகளை கொண்டு பேசுறது இல்லை, யாருடைய உள்ளத்தையும் நோகடிக்கிற அமைப்புல ஒரு பேசுறது இல்லை, யாருடைய உள்ளத்திலும் கஷ்டத்தை ஏற்படுத்துகிற அமைப்பில் ஒரு பேசல்ல, யாரும் இவரை கொண்டு பயந்து விடுகிற அமைப்பினுடைய பேச்சுவார்த்தைகள் இல்ல. மிக இலகுவாக பேசுகிறார், அழகிய வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார், இலகிய தன்மையோடு அன்பாக நடந்து கொள்கிறார் என்று சொன்னார். மக்களை அரவணைக்குகிறவராக நடந்து கொள்கிறார் என்று சொன்னார். எங்களை கண்டு யாரும் ஓடக்கூடாது சகோதரர்களே. உம்மா இவன் வாரான் என்று மாட்டக்கூடாது, அப்படி ஆகிடக்கூடாது. இவன்ட்ட வாயை கொடுத்து நாங்க எங்கட உடம்பை நாங்க புண்ணாக்கி கொள்ள கூடாது, அப்படி எங்கட கண்டு ஓடுகிறவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடாது. பிரியமான சகோதரர், எங்களை கண்டா நெருங்கி வரணும், அவர்கிட்ட பேசுவோம், நல்ல அட்வைஸ் பண்ணுவாரு, நல்ல அகலாக்குகளை சொல்லி தருவாரு, அழகாக பண்பாக நடந்து கொள்வாரு, உதவி கேட்போம், அரவணைச்சு உதவி செய்வாரு. பிரியமான சகோதரர்களே, யாரு மக்களை அரவணைக்குகிற தன்னின் பக்கம் நெருங்கிக் கொள்கிறவர்களாக இருக்குகிறாங்களோ, நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹர்ரமஹுல்லாஹு அலன் நார், அல்லாஹ் அந்த அப்பேற்பட்ட மக்களை நரகத்தை விட்டும் தூரமாக்கி ஹராமாக்கி விடுகிறார். நரக நெருப்பு என்பதில் அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, நரகம் என்பது அவர்களுக்கு கிட்டையும் வரமாட்டாதே, அவர்களை நரகத்திலும் அல்லாஹ் தூரமாக்கி விடுகிறார். இனிமான சகோதரர்களே, இது நாம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய விஷயம் சகோதரர், யோசிக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனம், நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனம், சில நேரங்கள்ல அடுத்தவர்களை வெறுக்குகிற, அடுத்தவர்களிலிருந்து நம்மை நாம் தூரமாக்கி கொள்கிற நிலைமை எதனால ஏற்படுகிறது? எங்களுக்கு ஏதாவது தவறு செஞ்சிட்டாரு, எங்களை பத்தி தவறாக பேசிட்டாரு, எங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டாரு, எங்களுக்கு பொல்ல போட்டுட்டாரு, எங்களோட ஊட வராண்டி எடுத்துக்கொண்டாரு, எங்களோட காணி பூமியை பொய் ஒப்பு எழுதி பொய் டீட உருவாக்கி அவர் வராண்டி கொண்டாரு, எந்த வியாபாரத்தை நாசமாக்கினாரு, எந்த கடையை அபகரிச்சு கொண்டாரு. இப்படி எல்லாம் மக்கள் நடந்து கொள்கிறதுனால அவர்களை விட்டும் நாம் தூரமாக்குகிறோம். இவங்களோடு சேரக்கூடாது, இவர்கள் எங்களுக்கு கோபக்காராக்கள், இவர்கள் எங்களுடைய விரோதிகள். உலகத்தில் ஒரு மனிதனை விரோதியாக எடுத்துக்கொள்ள முடியுமாக இருந்தால் ஷைத்தானதான் விரோதியாக எடுத்துக்கொள்ள முடிய, எந்த மனிதனும் இன்னொரு மனிதனை விரோதியாக எடுத்துக்கொள்ள கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான மட்டும் ஃபத்தஹிதுஹு அதுவா, உங்களோட விரோதியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுதான் அல்லாஹ் சொல்கிற விரோதத்துவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் தவறு செய்தாலும் தனக்கு விரோதியாக அமைத்துக் கொள்ள கூடாது. இனிமான சகோதரர்களே, நான் மேலே ஓதிய வசனம், அல்லாஹ் சொல்கிறார், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபத்தன் கதீலல் கல்ப் லன்ஃபது மின் ஹவ்லிக் ஃபஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாபிர்ஹும். சூரத்து ஆல இம்ரான். இது உஹத் யுத்தம் எங்களுக்கு தெரியும், மதீனால நடந்த மிகப்பெரிய யுத்தங்கள்ல ஒரு யுத்தம், பத்ருக்கு பிறகு நடந்தது. இந்த யுத்தத்துல சில சஹாபாக்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு விஷயத்துக்கு மாற்றம் செஞ்சாங்க. அதனால நபி அவர்கள் தாக்கப்பட்டாங்க, நபி அவர்களுடைய பல்லு ஷஹீதாக்கப்பட்டது, அவருடைய வாயிலிருந்து ரத்தம் கொட்டியது, கால் கீழே பாதம் நலைகிற வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலிருந்து ரத்தம் பீரிட்டு ஓடியது. அந்த காலத்துல நபி அவர்களை தாக்கப்பட்ட அந்த ஒரு அம்பு அவருடைய வாயில் குத்தப்பட்டு அதை சஹாபாக்கள் தன்னுடைய பற்களினால் கப்பி இழுத்தார்கள் என்றெல்லாம் நீண்ட ஒரு சரித்திரம் சகோதரர். இன்றும் மதீனால உஹது யுத்தம், உஹது மலை அடிவாரத்துக்கு வலது பக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல அந்த யுத்தத்துடைய பிற்பகுதியில அவருடைய முகத்தில் வழிந்த இரத்தத்தை கழுவி விட்டார்கள், சற்று ஓய்வெடுத்தார்கள், தன்னை பாதுகாத்துக் கொண்டார்கள் என்ற ஒரு பகுதி அது மறைக்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இனிமான சகோதரர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிற வசனம் தான், நபியே அவங்களால நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, அவங்களால உங்களோட சஹாபாக்களால உங்களோட முகத்திலிருந்து ரத்தம் படிந்திருக்கிறது, நீங்கள் தாக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் வேதனைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், உடல் ரீதியாக உபாதை ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு, அல்லாஹ்வுடைய இரக்கத்தன்மையை கொண்டு அந்த மக்களோடு மிருதுவாக நடந்து கொண்டு. அவங்களால நீங்க தாக்கப்பட்டிருக்கலாம், அந்த சஹாபாக்களால் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அல்லாஹ் சொல்லுகிற அட்வைஸ், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ், அல்லாஹ் அன்புக்குரியவன், அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் இரக்கமுள்ளவன், கருணை உள்ளவன். அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு லின்த லஹும் அவர்களோடு சாஃப்டாக நடந்துக்கோங்க.
அவங்களாலதான் உங்களுக்கு இப்படி ஏற்பட்டது என்பதற்காக அவர்களை கோபிச்சு கொள்ளாதீங்க, உங்களை விட்டும் தூரமாக்காதீங்க, அவங்களோடு கடினமாக நடந்து கொள்ளாதீங்க, அவர்களுக்கு நீங்க ஏச போகாதீங்க. அல்லாஹ் சொல்றான், வலவ் குன்த ஃபவ்வன் கதீலல் கல்ப், கடுகடுத்த வார்த்தைகள் நீங்க பயன்படுத்தினா, உள்ளத்தால் அவர்களை நீங்க வெறுத்து ஒதுங்கி கொண்டா, அவங்களும் உங்களை விட்டு அவங்களும் போயிடுவாங்க. மாற்றமாக அவங்க தவறு செஞ்சிருந்தாலும் அந்த தவறை நீங்க மன்னிச்சிருங்க, அதை மறந்துருங்க, அதை கணக்கெடுக்காதீங்க. அவங்கள செஞ்ச தவறுக்கு நீங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடுங்க, அவங்களோட நீங்க மஷூரா செய்யுங்க. ஏன் இப்படி நடந்து கொண்டீங்க? கனிமான சகோதரர்களே, இது அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் சொல்லி தருகிறார். சகோதரர்களே, யாரெல்லாம் தனக்குரிய அதிகாரத்தில் இருக்குகிறோமோ, சில மக்கள் முதலாளிகளாக இருப்பாங்க, கம்பெனிக்குள்ள ஓனர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே பல நபர்கள் தொழிலாளிகள் வேலை செய்தவர்களாக இருப்பாங்க, சில நபர்கள் ஒரு ஸ்கூல்ல ஒரு பாடசாலையில் அதிபராக இருப்பாங்க, மதரசாக்கள் அதிபராக இருப்பாங்க, ஆசிரியர்களாக இருப்பாங்க, குடும்ப தலைவர்களாக இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருவரும் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழ் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களால் நமக்கு ஏதேனும் தவறு நடந்து விட்டால் அல்லாஹ் இந்த உஹது யுத்தத்தில் நடந்த பாடத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி தருகிறான். உங்களுக்கு கீழ் இருக்கிற மக்களோட அவங்க தவறு செஞ்சாலும் சாஃப்டாக நடந்து போங்க, அவங்கள தண்டிக்க போகாதீங்க, இரக்கமாக பேசுங்க. அவங்க ஏன் அந்த தவறு செஞ்சாங்க என்பதை அவர்களும் நீங்கள் மஷ்வரா செய்யுங்கள். அதிலிருந்து அவர்களை விடுவிக்கிறதுக்கான வழியை அல்லாஹ் சொல்கிறான், ஹுதில் அஃப், அல்லாஹ்வுடைய குர்ஆன், ஹுதில் அஃப், தவறு செய்தவர்களையும் நீங்கள் மன்னிக்கிற மனோநிலைமை உருவாக்கி கொள்ளுங்கள். ஹுதில் அஃப் வஅமுருஹும் பில் உர்ஃப், அவங்க எப்படி நடந்து கொள்ளோடும், எந்த தவறிலிருந்து எப்படி அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற வழியை காட்டி கொடுங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆன். தெரியுமான சகோதரர்களே, எந்த அளவுக்கு உண்டா எங்களுக்கு அடிக்கடி தெரியும் சகோதரர்களே, மிகப்பெரிய பரம விரோதியாக இருந்தாலும் இந்த உலகத்துல அனரப்புக்கும் ஆலா, உலகத்துல நான் மிகப்பெரிய ரப்பு என்று சொன்ன ஃபிரௌனோட கூட மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள தஅவத்துக்கு அவன் அழைக்க அனுப்புகிற பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தை பாருங்க, ஃபகூலா லஹு கௌலன் லையினா, ஃபகூலா லஹு கௌலன் லையினா. ஃபிரௌன் யாரு? இன்றைக்கும் இந்த உலகத்துல வாழுகிற முத்தகப்பீர்களுக்கு நான் தான் ரப்பு என்ற நிலைமையில, நான் தான் பெரியவன், என்னுட்ட ஆள் இல்ல என்று பெருமை அடிக்குகிற மக்களுக்கு இன்றும் அல்லாஹ் எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு அடையாளப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஃபிரௌன், அந்த ஃபிரௌன்ட்ட போகுகிற பொழுது அந்த ரெண்டு நபிமார்களுக்கு சொன்ன அட்வைஸ் அல்லாஹ், ஃபகூலா லஹு கௌலன் லையினா, அவனோட சாஃப்டாக பேசுங்க, இரக்கமாக பேசுங்க, ஹார்டாக பேசுறாதீங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவாங்க, என்னுடைய வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற பொழுது சில யகூதிகள் வந்தாங்க. யகூதிகள் வந்தா தெரியும், அன்றைய காலத்திலிருந்து இந்த காலம் இல்ல, உலகத்துடைய முடிவு நாள் வரை இஸ்லாமியர்களுக்கு பரம விரோதிகள் சொன்னா யகூதிகள், அதுல சந்தேகமே இல்லை. அதனால்தான் சூரா ஃபாத்திஹா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைகளை ஓதுகிற பொழுது கைரில் மக்தூபி அலைஹிம் என்ற வார்த்தை அல்லாஹ் சேர்த்திருக்கிறான். கனிமான சகோதரர்களே, இந்த யகூதிகள் வந்து நபி அவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்குன்னு சொன்னாங்க. வெளிரங்கத்துல பார்த்தா அவர் சலாம் சொல்லுகிறது போல இருக்கும், எங்களுக்கு அப்படிதான் விளங்கும் அஸ்ஸலாமு அலைக்கு. ஏன் எங்களுக்கு அப்படி பழக்கமே, சலாம் சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தையை ஒழுங்கா உச்சரிக்கிறது இல்ல, சும்மா எடுத்து அஸ்ஸலாமு அலைக்க அஸ்ஸலாமு என்று சொல்லாம அந்த லாம விட்டுட்டு சீனுக்கு பிறகு அலிஃப மட்டும் வச்சு அஸ்ஸலாமு அலைக்கண்டா உனக்கு நாசம் உண்டாகட்டும் அர்த்தம். சலாம் சொல்லுகிறது இதை கவனிச்சுக்கணும் சகோதரர்களே. சலாம் என்பது ஒரு துஆ, உங்களுக்கு சுகமான வாழ்க்கை உருவாகட்டும், உங்களுக்கு நிம்மதி உருவாகட்டும், எல்லா வகையான பிரச்சனைகள் இருந்தும் உங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்கட்டும் என்றுதான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தை. அதுக்கு மாற்றமாக அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா உனக்கு நாசம் உண்டாகட்டும் அர்த்தம். இப்ப யகூதிகள் வந்து அப்படித்தான் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆனும் அதை அல்லாஹ் சொல்கிறான், யகூதிகள் வந்து நபி அவர்களுடைய ஹலாக்குக்காக வேண்டி வார்த்தைகளை பாய்ப்படுத்துவாங்க. இப்ப இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவோட காதுல விழுந்து மனைவியா இருந்த சும்மா விடுவாங்க, ஏச ஆரம்பிச்சாங்க, அவங்க உனக்கு தான் நாசம் உண்டாகட்டும், நபியை வந்து உனக்கு நாசம் உண்டாகட்டும் சொல்லுகிறேன், நீ நாசமா போண்டு உள்ளுக்கு மனைவி ஏச ஆரம்பிக்கிறாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காதுல இது விழுந்துருச்சு. அந்த வந்த யகூதிகள் போனதுக்கு பிறகு சொன்னாங்க ஆயிஷாவை பார்த்து, ஆயிஷாவே அலைக்கு மிர்திஷ், ஆயிஷாவே நீங்க மிருதுவாக நடந்துக்கோங்க, சாஃப்டாக நடந்துக்கோங்க, விருந்தாளிகள் வந்தவர்களை இந்த அளவு நீங்க ஏசக்கூடாது. கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு மனைவி, யா ரசூலல்லாஹ் உங்களை பார்த்து என்ன சொன்னாங்க, உங்களுக்கு விளக்கம் இல்லையா? நபி சொன்னாங்க, நான் அவங்களுக்கு என்ன ஜவாப் கொடுக்கணும் அந்த ஜவாபை சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ், இதான் எங்க இஸ்லாமிய மார்க்கம் சகோதரர், இதான் எங்க இஸ்லாமிய மார்க்கம்.
எனவே கனிமான சகோதரர்களே, இந்த குர்ஆனுடைய வசனம் நான் ஆரம்பத்தில் ஓதியது வலவ் குன்த ஃபப்பன் கலீலல் கல்ப் சூரா ஆல இம்ரான்ல ஹாஃபிஸ்மார்களை கேட்டு அதனுடைய அர்த்தத்தை அதனுடைய தர்ஜுமாவை எடுத்து பாருங்க சகோதரர்களே. வாழ்க்கையில மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு கொள்ளலாம். எனவே அதிகாரத்துக்கு கீழ் இருக்கிற தொழிலாளிகளை ஏசுவது, அடிப்பது, தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழ் இருப்பவர்களை கண்டிப்பது, அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது, இவைகளை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பார். அதிலிருந்து என்னை உங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளும். ஆயிஷா சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு சஹாபி வந்தாங்க, நபியுடைய மஜ்லிஸ்ல வந்து உட்கார்ந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு சில வேலைக்காராக்கள் அடிமைகள் இருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ், சில போது எனக்கு பொய் சொல்றாங்க, எனக்கு அவங்க மோசடி செய்யறாங்க, என்னை ஏமாத்திரமாய் நடந்து கொள்கிறாங்க, அதனால நான் அவரை அடிச்சுட்டேன் யா ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை மறுமையில அவங்க சொன்ன போய் அவங்க செஞ்ச ஏமாற்றம் இதுவும் அதற்காக நீங்கள் கொடுத்த தண்டனையும் நிறுத்தப்படும் சொன்னாங்க, விசாரிக்கப்படும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க நீ கொடுத்த தண்டனை என்பது அவர்கள் செய்த தவறுக்கு சரிசமமாக இருந்தால் உனக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க செஞ்ச தவறுக்கு நீ தண்டனை கொடுத்துட்டாய். அப்படி இல்லாம அவர்கள் செய்த தவறை விடவும் உன்னுடைய தண்டனை குறைவாக இருந்தால் அல்லாஹ் நாளை மறுமையில் அதுக்குரிய கூலி உனக்கு தருவார் நன்மையாக. மூன்றாவது சொன்னாங்க, அவர்கள் செய்த தவறை விடவும் உன்னுடைய தண்டனை கூடுதலாக இருந்தால். இதுதான் இன்னைக்கு பொதுவாக நடக்கிறது சகோதரி. செஞ்ச தவறுக்குரிய தண்டனை அல்ல, அதை விட டபுள் ட்ரிபிள் கொடுக்க பார்க்கிறது. ஒரு ஆள் எங்களை ஏசினார் என்பதற்காக வேண்டி அவர் ஏசின வார்த்தையோட முடிச்சு கொள்கிறது இல்ல, அப்படி இருந்தால் பிரச்சனை இல்ல, அதை டபுள் ஆக்கி ட்ரிபிள் ஆக்கி இன்னும் வார்த்தைகளை சேர்த்து ஒரு ஆள் இடையே பார்த்து போடாண்டா நான் போறதுக்கு ஏசுறது, இதெல்லாம் சரியில்லை சகோதரி. இதெல்லாம் எல்லை மீறுதலாக அமைந்து விடும். அப்படி சொன்னாங்க அந்த சஹாபியை பார்த்து, நீங்க கொடுத்த தண்டனை என்பது உன்னுடைய வேலையாட்கள் செய்த தவறை விட தண்டனை கூடுதலாக இருந்தால் நாளை மறுமையிலே அதற்கான தீர்ப்பை அல்லாஹ் கொடுப்பான். இந்த சஹாபி இதை கேட்டு அழ ஆரம்பிச்சாங்க. நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அழுகிறதுக்கு நான் பெருசா ஒண்ணும் சொல்லல. அல்லாஹ்வுடைய குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வனல்லாஹுல் மவாசீனல் கிஸ்த லியௌமில் கியாமா, நாளை மறுமையில நீதமான பேலன்ஸ்களை தராசுகளை நாம் ஏற்படுத்துவோம் நன்மை தீமைகளை நிரூபிப்பதற்காக வேண்டி. இந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதுக்கு மேலேயும் இந்த தவறிலிருந்து நான் என்ன பாதுகாத்துக் கொள்றதாக இருந்தா அந்த அடிமைகளை உரிமையிட்டு விட்டு அவர்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த சையீத் அந்த எஜமான் அடிமை என்ற தொடர்பிலிருந்து நான் என்னை நீக்கிக் கொள்வதுதான் எனக்கு சலாமத்து. தன்னுடைய அடிமைகளை உரிமையிட்டு விட்டாங்க. இனிமான சகோதரர்களே, எனவே இந்த உலகத்துல நானும் நீங்களும் செய்கிற அமல்கள் எதுவாக இருந்தாலும் அது பதியப்படுகிறது. நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பார். எங்களுடைய வாயினால சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்துல் காஃப், அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாளை மறுமையில ரகீப் அதீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதிகிறார்கள். அதை நாளை மறுமையில் விசாரணைக்கு எடுக்கப்படும் என்பது அல்லாஹ்வுடைய குர்ஆன். கண்ணியமானவர்களே, மிருது தன்மையோடு நடந்து கொள்வோம். யாரையும் மேசுறது கொண்டு எங்களுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை சகோதரர்களே. இந்த மஸ்ஜிதுக்கு வருகிற பொழுது ஹதீஸுடைய வார்த்தைகளை அங்க டிஸ்பிளே பண்ணிருக்கிறாங்க. இப்ப நான் வருகிற பொழுது அழகான ஒரு ஹதீஸ் கண்டுக்கப்பட்டது. மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மருகி, ஒரு மனிதன் அழகிய முஸ்லிம் என்பதற்கான அடையாளங்கள் உண்டுதான். தர்க்குஹு மா லா யஅனி, தனக்கு தேவையில்லாத விஷயங்கள் அவர் தவிர்த்து கொள்வார். நிறைய பேர் தனக்கு தேவையில்லாத தனக்கு சம்பந்தம் இல்லாத விடைகளை தலையை போட்டு அங்க குழம்பி அடுத்தவர்களை கொச்சப்படுத்துகிற, அடுத்தவர்களை ஏசுகிற, மனம் நோகடிக்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிற பார்க்கிறோம். ஈமானுடைய மக்கள் அல்லாஹ் அழைக்கிறான். ஈமானுடைய மக்களை சூரத்துல் ஹுஜராத் குர்ஆனுடைய 49வது சூரா எடுத்து பாருங்க. ஈமானுடைய மக்களே, லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின், யாரும் அடுத்தவர்களை கொச்சப்படுத்தி பேசாதீங்க, தரம் தாழ்த்தி பேசாதீங்க, தன்னை விட அந்தஸ்தில் குறைந்தவர்கள் என்று பார்க்காதீங்க. அஸா ஐயகூனு கைரம் மின்ஹும், யாரை நீங்க தரம் தாழ்த்துறீங்களோ, யாரை நீங்க கொச்சப்படுத்துறீங்களோ, யாரை உங்களை விட அந்தஸ்தில் குறைந்தவர்கள் என்று சொல்கிறீர்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நிறைவானவர்களாக இருக்கலாம். சிறந்தவர்களாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய குர்ஆன் எடுத்து பாருங்க சகோதரர்களே. சூரத்துல் ஹுஜராத் சமூகவியல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை அல்லாஹ் பேசுகிறான். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினோட எப்படி நடந்து கொள்ளணும், சமூகத்தோடு எப்படி நடந்து கொள்ளணும். நெருங்கிமான சகோதரர்களே, இந்த ஹதீஸை வீடுகள் உங்களுடைய மனைவியர்களுக்கு போய் சொல்லுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் படித்துக் கொடுங்க. ஏழுமாக இருந்தால் அழகாக எழுதி அதை டிரான்ஸ்லேட்டோட வீடுகள்ல ஃப்ரேம் பண்ணி மாட்டுங்க சகோதரர்களே. மன்கான ஹையினன் லையினன் சஹலன், யாரு மிருதுவாக நடந்து கொள்வாரோ, மக்களை அரவணைப்பவராக நடந்து கொள்வாரோ, அழகிய வார்த்தைகள் பேசுவாரோ, ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார், நரக நெருப்பை விட்டு அந்த மனிதனை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறார். நரக நெருப்பை விட்டு அந்த மனிதனை தூரமாக்கி விடுகிறார். ஔகமா கான அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வல்ல ரஹ்மான் ரப்புல் இஸ்ஸத். அப்பேற்பட்ட நல்ல குணாதிசயம் உள்ளவர்களாக, மிருதுவாக நடந்து கொள்கிறவர்களாக, அடுத்தவர்களோடு அழகாக பேசுகிற நல்ல பேச்சுவார்த்தை உள்ளவர்களாக, நல்ல நாவன்மை உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்தருள்வானாக.
செய்வானாக. இந்த உலகத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்கிற எல்லா சாலிஹான அமல்களையும் ஏற்று நாளை மறுமையில் சுவனத்துக்கு சொந்தம் உள்ளவர்களாக நம்மையும் நம் குடும்பத்தையும் எதிர்கால சந்ததியினர்களையும் வல்ல ரஹ்மான் கபூல் செய்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.